வணக்கம். உங்கள் சிவகுரு விவசாய சங்க தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்டம். தற்போது ஆன்மீக தகவலில் எங்கே வந்திருக்குன்னு பார்க்கும்போது தருமபுரி மாவட்டத்தில் தென்கரை கோட்டையில் தான் வந்திருக்கோம். இந்த ஊர் பேர் இது கல்யாணராமன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், அற்புதமான சூழல் இந்த இடத்துல. முழுக்க முழுக்க தென்கரை கோட்டை என்பது இந்த கோட்டையில் மண் கரைகளாலே கட்டப்பட்ட கோட்டை தான் தென்கரை கோட்டை. முன்னாடி பார்த்தா ஆஞ்சநேயர் இது விநாயகர் கோயில். இங்கே அற்புதமான ஆஞ்சநேயர் கோயில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இந்த கோவிலை அழகான வளைவில் பாருங்கள், அற்புதமான வளைவில் இந்த தரிசனம் செஞ்சுட்டு தான் அடுத்தபடியாக பாருங்கள், இந்த கரைகளெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக கோட்டை கரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது முழுக்க முழுக்க பார்க்கும்போது மண் கரைகளால் அமைக்கப்பட்டது. ஒரே இடத்துல தான் இங்கே அருள்மிகு கல்யாண ராமர் கோவிலும் மற்றும் சிவன் கோவிலும் அமைந்திருக்கும் ஒரே இடம்தான் நம்ம தென்கரை கோட்டை. இங்கே பார்க்கும்போது நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் அங்கே கிடைச்சிது. தற்போது நம்ம பார்க்கும்போது இது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற கோவில். இது தருமபுரியிலேருந்து 36 கிலோமீட்டரும், அரூரிலிருந்து 15 கிலோமீட்டரும், மோரப்பூர்லேருந்து 16 கிலோமீட்டரும் இந்த கோவிலுக்கு சென்றடையலாம். இது கல்யாண தோசை இருக்கிறவங்க அனைத்து பேரும் இந்த கோயிலை வழிபட்டால் 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் வரம் கண்டிப்பாக அமைஞ்சது, கல்யாணம் நடந்துடுது. இது கண்கூடாக எங்கள் ஏரியாவில் இருந்து போயிருக்காங்க. ஒரு 4-5 பேர் அவங்களுக்கு நடந்திருக்கு. அதனாலே இந்த கோயிலுக்கு நாம் பார்க்கணுன்றதுக்காகவே வந்திருக்கோம். பாருங்கள், அற்புதமான முறையில் ஒரு மன்னரால் கட்டப்பட்ட கோவிலை தான் இது. தென்கரை கோட்டை கல்யாண ராமர் கோவில் தான் பார்த்துட்ருக்கோம். இது பார்க்கும்போது அற்புதமான சிலை வடிவம் அமைக்கப்பட்டு இருக்குது. அந்த சிலைகளெல்லாம் பார்க்கும்போது அந்த தூண்களுடைய சிலைகள் கண்ணை கவரும் வகையில் இந்த சிலைகள் இருக்குது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சிலை அமைப்பு தான் இங்கே தென்கரை கோட்டையில் கல்யாணராமன் திருக்கோவில். பாருங்கள், பெண்கள் அதிகமாக வேட்டையாடும் விலங்குகளை வேட்டையாடுவது போல் அற்புதமான முறையில் சிலை வடிவமைக்கப்பட்டோம். பாருங்கள், இங்கெல்லாம் ஒரு 4 தூண்கள் அங்கங்கே இருக்குது. இந்த 4 தூண்களில் தட்டும்போது ஒவ்வொரு தூண்களும் இசை வரும். ஒவ்வொரு இசையும் 4 தூண்களையும் வெவ்வேறு இசைகளால் அமைக்கப்பட்டது தான் இந்த மிகப்பெரிய ஒரு சிறப்புவே. அதை பார்க்கும்போது மிக மிக அற்புதமாக இருக்குது. இந்த மண்டபத்தூண் இசை அவ்வளோ ஒரு அமைப்பாக இருக்குது. இங்கே நம்ம இசை கையால் தட்டி தான் பார்க்கணும். தயவுசெய்து யாரும் கல்லால் தட்டி அந்த சிலைகளை சேதப்படுத்தாமல் இருந்தால் சரி. ஏன்னா அந்த காலத்தினுடைய சிலைகளை இன்றைக்கு பாதுகாப்பதே மிக சிரமமாக உள்ளது. பாருங்கள், அவ்வளோ ஒரு அற்புதமான சிலைகள். இது நேரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு தரிசனம் போயிட்டு பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான கோவில். இது பிரதி வாரத்தில் சனிக்கிழமை நாளில் காலை 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் இந்த சிறப்பு பூஜைகள் நடைபெறுது. இங்கே யார் வேணாலும் இங்கே போயிட்டு வரலாம். பாருங்கள், தூண்கள் சிறப்பாக இருக்குது. நாங்கள் போகும்போது கோவில் ஐயர் பூட்டிகிட்டு இருந்தார். அந்த சாவியை மட்டும் வாங்கிட்டு இந்த திருக்கோவிலை நாங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கோம். இது ஒரு மிக சிறப்பு என்னென்னா, ஒரு மன்னர் வேட்டையாட வந்தார். சிலப்பர் நாயக்கனும் சென்னப்ப நாயக்கரும். இவங்க ஒரு ஆலமரத்து அடியில் தங்கி உறங்கும் பொழுது ராமர் இங்கே ஒரு கோயில் கட்டுவதாக கனவுல அந்த மன்னரால் கட்டப்பட்டது அந்த கோவில். சுமார் 40 ஏக்கர் கொண்ட சுற்றளவு பரப்பளவு கொண்டது தான். இன்றைக்கு இந்த கோவில் பராமரிக்கப்படாமல் மிகவும் சிதைவம் அடைந்து காணப்படுது. இந்த மன்னர் தங்கின ராணி, அப்புறமேட்டு குதிரை கட்டும் அறை நிறைய இருக்குது அந்த பக்கத்துலலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு புனிதமான இடம் இந்த இடம் தான். சீலப்ப நாயக்கர் என்பது மிக ஒரு சிறப்பான வேட்டையாட வரும்போது பாருங்கள், சீலப்ப நாயக்கர் சின்னப்ப நாயக்கரும் இங்கே கட்டியிருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு சிறப்பு அந்த ஊருக்கு. பாருங்கள், இங்கே பார்க்கும்போது தான் ராமர் அமர்ந்தபடியே காட்சி அளிக்கிறார். வேறு எந்த இடத்துலையும் இந்த மாதிரி இருக்காதாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இது கல்யாண தோஷம் இருக்கிறவங்க எங்கெங்கேயோ போயிட்டு வெளிப்படுறாங்க. ஆனால் அருகில் இருக்கிறோம் நமக்கு இந்த கோவில் யாருக்கும் தெரியாது. இது தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த இடத்துல போயிட்டா முகூர்த்தங்கள் சேரும். திருமண தடை நீங்கி சிறப்பான முறையில் திருமணம் நடக்கும். இது நிறைய நாங்களே ஏற்கனவே இதிலே சொல்லியிருக்கோம். அந்த கண்கூட நாங்கள் காட்சியிலே பார்த்துருக்கோம்.
இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு அற்புதமான முறையில் வந்து இங்கே அந்த கட்டட கலைகள் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க இடமாக இது வந்து இருக்குது இந்த கோவிலில். சுற்றி வரும் சுற்றுலாம் நல்லா இருக்கும். இங்கே மண்டபங்கள், அங்கே திருமணமும் நடக்குதுங்களாம். தற்போது இது வந்து கோயில் சிதிலம் அடைந்து நிற்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த ஊர்க்கார் வந்து இது வந்து ஒரு சுற்றுலா தலமாக அறிவிக்க வேணும் என்பது தருமபுரி மாவட்ட ஆட்சியர்கள் பல முறை கோரிக்கைகளும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. விரைவில் நிறைவேறும் என்று அந்த ஊர் பொதுமக்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த கோவிலுடைய சிற்பங்கள் மிக மிக அற்புதமான ஒரு சிற்பக்கலைகளோடு, அது 4 தூண்கள், ஒரு இசை கருவி போல் இருக்குது. சத்தங்களும் இந்த கோவிலுக்குள்ளே பாருங்கள், 2 கருடனான சிலைகள் வந்து அமைக்கப்பட்டு இருக்கும். இரண்டு பக்கங்களும் கருடனால் அமைக்கப்பட்ட அற்புதமான சிலைகள். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய சங்கத்துடைய வீடியோ தான். ஒவ்வொரு வீடியோவும் மக்களுக்கு முறையாக சென்றடைய வேண்டும், பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம். பார்க்காதவங்க பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களோடு சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் விவசாய சங்க தலைவர் சிவகுரு. பாருங்கள், மேலே வந்த தூணில் பாருங்கள், அவ்வளோ ஒரு வளைவு ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு இருக்குது. வளைவு தான் மிக சிறப்பான இருக்குது. நன்றி, வணக்கம்.